கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பெருக்கத்தின் நாளாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதம் ஊழியின் எல்லைகள் விரிவாக வேண்டும். ஆமென். ஆண்டவர் இதெல்லாம் செய்வதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நான் எப்படி கொடுக்க, எதை கொடுக்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் பேசுபடி கொடுக்கலாம். அல்லது எங்கள் ஊழியத்தில் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், எழுப்புதல் விரும்பும் பங்காளர்கள். நல்லா இருக்குல்லங்க. நீங்கள் எழுப்புதல் விரும்புகிறீங்களா? எங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராக இணையுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் இருக்கிற யார் பேர்லையாவது, ஒவ்வொருத்தருடைய பேர்லையாவது மாதந்தோறும் ஜெபத்தோடு ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பங்காளருங்க, நீங்கள் ஒரு பார்ட்னருங்க. இந்த ஊழியத்தில் நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு ஊழியம் செய்கிறேன். என்ன ஊழியம்? கிராம மிஷனரின்ற ஊழியம் செய்கிறேன். எங்கள் ஊழியத்தில் 800 மிஷனரிகள் இருக்காங்க. எங்கள் ஊழியத்தின் சார்பாக திருச்சியில் 1,00,000 வாலிபர்கள் ஆண்டோட அன்பை அறிந்து கொண்டாங்க. இப்படி சொல்லலாங்க. நீங்களும் பங்காளர், பார்ட்னர். அல்லேலூயா. நீங்கள் இதில் இணையிறீங்களா? உங்களுக்காக நானும் என் ஊழியக்காரர்களை ஜெபம் பண்ணுவோம். இந்த ஊழியத்தில் பங்காளராக யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார். அவங்களை அநேகருக்கு எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபியுங்கள் ஐயா, செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் கிதியோனை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாருங்க, ஒரே ஒரு கிதியோனை ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். அந்த ஒரு கிதியோன் மூலியமாக ஆண்டவர் அவருடைய திட்டத்தை சொல்லுகிறார், எழுப்புதல் திட்டத்தை சொல்லுகிறார். அந்த கிதியோன் அந்த எழுப்புதல் திட்டத்தை சரியாக கேட்கிறான், அதை அப்படியே நடப்பிக்கிறான். பெரிய ஒரு விடுதலை, எழுப்புதல் வந்து விடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல் இன்னைக்கு இருக்குதாங்க. அருமையான சகோதரனை, உங்க ஊர்ல, உங்களுடைய திருச்சபைகள்ல எழுப்புதல் இருக்கா இல்லையா? ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்களா, ரட்சிக்கப்படலையா? எழுப்புதெல்லாம் என்ன தெரியுமாங்க? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் திருச்சபையில் சேர்க்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு வாரம் சர்ச்சுக்கு ஒரு 100 பேர் கொண்ட சபைக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர் கொண்ட சபையில ஒருத்தராவது புறஜாதி ஆத்மா அந்த சர்ச்சுக்கு வரணுங்க. என் வாய் பாருங்க, எனத்தையாவது கடாக்கு முடாக்குன்னு பேசி போடுவோங்க. நான் கடந்த நாட்கள் என்ன சொல்லிவிட்டேன், இப்போ சர்ச்சுக்கு போறீங்க, 9 மணி சர்ச்சு, 9 மணிக்கு பாட்டு பாடி ஆண்டவர் துதிச்சுக்கிட்டு இருக்கேன். 9 மணிக்கு பாஸ்ட் கேட்கணும். இன்னைக்கு 100 பேர் கொண்ட நம்முடைய திருச்சபையில் புதிதாக ஒருவர் இயேசு அறியாதவர்கள் யார் வந்திருக்கிறார், அவங்க கை தூக்குங்க. ஒருவரோ அவர்களுக்கு மேலாகவோ கை தூக்குன்னு சொல்லணும். பாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஒருத்தராவது சர்ச்சுக்கு வந்தாதான் அந்த சர்ச்சை கண்டினியூ பண்ணணுங்க. நீங்கள் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருத்தர் கூட சர்ச்சுக்கு வரலையா, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், சர்ச்சை மூடுங்க. அந்தி கிறிஸ்து டேவிட் கணேசன் சொல்லிடாதீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 100 பேர் கொண்ட கிறிஸ்தவர்களால் ஒரு வாரத்தில் ஒருவரை ஆலயத்திற்கு கொண்டு வரவில்லை. ஆனால் நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? நீ எதுக்கு பிரசங்கம் கேட்குறீங்க? எதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? எதுக்குங்க காணிக்கை கொடுக்குறீங்க? நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே 100 பேர்களாக சேர்ந்து ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியவில்லை. ஆனால் ஒருவரை உங்களுடைய ஆலயத்திற்கு நேராக அழைத்து வரவில்லை. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டீர்கள். என்னங்க, கிதியோனை போல ஆண்டவர் கைகளை நாம் ஒப்பு கொடுத்தால் என்னை கொண்டு மகிமையான காரியத்தை சரி. ஏன் எழுப்புதல் இல்லை? இந்த கிதியோன் மனம் திரும்பின கிதியோன், மனம் திரும்பாத கிதியோன். நான் அடிக்கடி பிரசங்கத்தை சொல்ல, கிமு கிறிஸ்தவன், கிபி கிறிஸ்தவன். கிமு கிபின்னா என்ன? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அதுதான் கிமு. கிறிஸ்து பிறந்ததற்கு பின் கிபி கிறிஸ்தவன். அல்லேலூயா. அந்த செய்தி கேட்குற நீங்கள் கிமுவா கிபியா? அல்லேலூயா. இப்போ கணேசன்ட்ட 2 வாழ்க்கை இருக்குதுங்க.
இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல பிறந்ததற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அது பூரம் கிறிஸ்தவங்களை அருவாளத்துக்கு வெட்ட போறது பாவம். எல்லாம் அக்கிரமா இருக்குதுங்க. எம்புட்டு பெரிய பாவிங்க நானு. இது இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல வருவதற்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல பிறந்த பின் என் உள்ளத்தை ஆண்டு மாற்றினார், புதிய மனிதனாக மாற்றினார். எல்லாம் புதிதாயின. என் பாவங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை ஆண்டவர் பயன்படுத்தின. நான் ஜெபித்த போது பிசாசின் முடிவுள்ளவர்கள் விடுதலை ஆகிறார்கள், வியாதிஸ்தர்கள் சுகமாகிறார்கள். என்னை கொண்டு எத்தனை மகிமையான காரியத்தை செய்கிறார். நான் தனி ஒருவனாக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். லட்சங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்களே. இன்னும் நான் சாகலைங்க. எவ்வளோ ஹெல்த்தி அமுல் பேபி மாதிரி இருக்கிறேங்க. பார்த்தீங்களா? நான் என்ன தெரியுமா விரும்புகிறேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி 7000 முழு நேர மிஸ்டரிகள் எழுப்பணும், 7000 கிதியோன்களை எழுப்பணுங்க. 1,00,000 கிராமங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றிவிட்டு தான் நான் சாக வேண்டும் என்று சொல்லி இலக்கு வைத்திருக்கேன். நான் ஒருவன் ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுத்தேன். எத்தனை ஒரு எழுப்புதலை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரனை, இன்று ஏன் எழுப்புதல் இல்லை? கிதியோன்கள் எழும்பவில்லை. கிதியோனாக ஆண்டவர் விரும்புகிற கிதியோன்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிறார்கள். எங்க என்ன செய்யறான்? நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியனான யோவாசின் ஊராகிய உப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானவன் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆளுக்கு சமயமாக அதை போரடித்தான். பாருங்க, ஆண்டவர் இந்த கிதியோனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு எடுத்து பயன்படுத்த நினைக்கிறாரு. அவர் பயன்படுத்த வேண்டிய பாத்திரம் மறைஞ்சு கிடக்குது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பி வைப்பதற்கு, அவன் சோறு சாப்பிட்றக்கான், அவனும் அவன் குடும்பம் சோறு சாப்பிட்றதுக்காக அவன் மாட்டுக்கு ஒரு இடத்துல மறைஞ்சு கிடக்காங்க. சுயநல கிறிஸ்தவனா இருக்கிறான், சுயநலமா இருக்கிறான். அல்லேலூயா. அருமையான சகோதரனை, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்தும்படி நினைக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற கிதியோன் நீதான். ஆனால் நீயோ மறைந்திருக்கிறாயோ. இன்னைக்கு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டிய கிதியோன் என்கிற பாத்திரங்கள் மறைந்திருப்பதினாலே லட்சங்கள் அழிகிறதே, கோடிகள் அழிகிறதே, கிராமங்கள் பாழாய் போயிருக்கிறதே. இந்த செய்தி கேட்கிற சகோதரன், நீதான் அந்த மறைந்திருக்கிற கிதியோனோ. ஆண்டவர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். நீ உன் குடும்பத்திற்கு மாத்திரம் பயன்பட்டால் போதும், உன் குடும்பம் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று மறைந்திருக்கிறாயோ. அல்லேலூயா. அருமையான சகோதரனை, இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற கிதியோன்கள் தவறான இடத்திலே தன்னை ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவர் உனக்கு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நீ உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை மனசுல வச்சுட்டு ஒரு இடத்துல மறைந்திருக்கிறாயே. எத்தனை பரிதாபம் ஐயா. திருச்சபையை அந்த மறைந்திருக்கிற ஒரு கிதியோனை போன்று நீ இருக்கிறாயோ. ஊழியக்கார நண்பர்களை மறைந்திருக்கிற ஒரு கிதியோனை போன்று நீங்கள் மறைந்திருக்கிறீர்களோ. ஆண்டவர் அந்த கிதியோனை தேடுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிதியோனை போன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரேஸ்வரை, உன்னை என் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஐயா, தேடிக்கொண்டிருக்கிறார். பாருங்க, அவன் ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறதா நினைச்சுக்கிறான். அது ஃபால்ஸ் செக்யூரிட்டிங்க. நீ இருக்கிற இடத்தும், எப்போ நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, எனக்கு நல்ல வீடு இருக்குது, தங்குற இடம் இருக்குது, ஓகே, நீ பாதுகாப்பு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு நல்ல பாதுகாப்பு எது தெரியுமாங்க? ஏசப்பாவை தாங்க. ஏசப்பா கைகளை நீ அர்ப்பணித்து அப்படி சித்தத்தினுடைய நடக்கிறதா சரியான பாதுகாப்பு. அருமையான தேவடி பிள்ளைகளே, ஆண்டவர் பயன்படுத்த நினைக்கிறார். அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான்.
இன்னும் பாருங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன். நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் எம்புட்டு பெரிய கேள்வி கேட்கிறான் பாருங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் 13ஆம் வசனத்துல. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்களை எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு என்றான். கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை கேள்வி கேட்டு மறைஞ்சிருக்கிறதுக்காக ஏசப்பா உன்னை அழைக்கலங்க. கேள்வி கேட்கிற ஜனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சகோதரனி பாத்திரம் நீ எப்படிங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ, நான் தவறான இடத்துல இருக்கிறேன், பயந்து போய் இருக்கிறேன், நான் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறேன், பாதுகாப்பு எனக்கு இல்லை, ஏன் இங்கே வந்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரங்கள் நடக்குது, நீ பாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற. இன்னும் பாருங்க, அவன் கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் நிறைய பேரை கைவிட்டுட்டார்னு புலம்புறான். எதுக்குப்பா கைவிட்டார் கிதியோனே? சும்மா ஆண்டவர் கைவிடுவாரா? நீ தவறான நபர்களோடு கம்பேர் பண்ணுகிறாய். அவங்கள நல்லவங்களை யாரும் கைவிடலைங்க. ஏன் ஆண்டவர் மீதியான் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார்? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான் கையில் ஒப்பு கொடுத்தார். சகோதரே, நீ பாட்டுக்கு ஆண்டவர் கைவிட்டுட்டார், அவரை நம்மளை கைவிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரை கைவிட்டாரு? பொல்லாப்பானதை செய்தவர்களை கைவிட்டார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், நீ உண்மை உத்தமத்தோடு ஆண்டவரை தேடுகிறாயா? உண்மை உத்தமத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாயா? உண்மை உத்தமத்தோடு ஆண்டவர் கண்டு ஊழியம் செய்கிறாயா? உன்னை என் ஆண்டவர் கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார் ஐயா, கைவிடவே மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வா, கேள்வி கேட்டுக்கொண்டு நீ ஒளிந்து கொள்ளாதே. இன்றைக்கு நான் பார்க்குறேங்க, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சொல்லி பயந்ததுனால எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற தருணங்களை இழந்து விட்டார்கள் ஐயா, இழந்து விட்டார்கள். சகோதரனை, உன்னோடு கூட என் ஆண்டவர் பேசுகிறார். நீ பயந்ததினாலே ஆண்டவர் உன்னை மகிமையாக எடுத்து பயன்படுத்துகிற அந்த மகிமையினை இழந்து விட்டாயோ, அந்த தருணங்களை நீ இழந்து விட்டாயோ. யோசிச்சு பாருங்க, தாவீது சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களை பயந்தது போல, கோலியாத்தை பார்த்து பயந்தது போல அவன் பயந்திருந்தா என்னங்க நடந்திருக்கும்? மகிமை இழந்திருப்பான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சோரை, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ பயந்ததினாலே எத்தனையோ தருணங்களை நீ இழந்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், தாவீது, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு, ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறாரு. இந்த கோலியாத்து ஏமாத்திரம். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை, எழும்பு, மறைந்தது போதும், ஒளிந்தது போதும். ஐயோ, நான் ஏன் ஊழியத்துக்கு வரல? ஐயோ, ஊழியத்துக்கு வந்து அவங்கெல்லாம் விழுந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் வியாதி ஆயிட்டாங்க. எப்பா, அதெல்லாம் நீ கம்பேர் பண்ணாத. சாட்சியாக இருக்கிற உன்னை அழைக்கிற ஆண்டவரை உன்னோடு கூட கம்பேர் பண்ண. ஆண்டவரை தியானி. அவர் உன்னை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்பா. நான் சொல்றேன், இந்த கணேசன் யாருங்க? வியாதியின் பிடிவிலை மறைந்திருந்தேன், அழுது கொண்டிருந்தேன், வியாதி படுக்கையாக இருந்தேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, 6 மாசத்துல நீ செத்து போயிடுவாப்பா. ஆண்டவரை தேடினேன், ஆண்டவர் கைகளில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், விசுவாசத்தோடு ஜெபித்தேன். ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்பட்டேன், எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினாரே. அல்லேலூயா. உயிருள்ள தேவன் என்பதை என் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பித்தாரே. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டார்களே, வியாதி இருந்ததுக்கான அறிகுறி இல்லை என்று சொல்லி விட்டார்களே. எத்தனை அற்புதம் ஐயா. என் ஆண்டவரை நான் ருசி பார்த்து விட்டு நான் மறைந்து விடவில்லை. ஆண்டவரை என் கண்ணீரை தொடச்சார்ல ஒரு நாள் அதிகாலை வேளையில். என் இயேசு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு கண்ணீர் வெடிக்கிறதை நான் தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார்.
அவர் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவனை நினைத்து வர வேற தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரலையே, என்னாலே எல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி என் கண்ணீரை தொடச்சி ஏசப்பா கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறதை என் கண்களை நான் பார்த்தேன். அப்படி அழுகிற சத்தத்தை என் காதுகளால் கேட்டேன். அவ்வளோதாங்க. நான் ஏசப்பா கைகளில் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் கிதியோனை போல சுயநலமாக எனக்காக என் குடும்பத்துக்காக நான் மறைஞ்சு இல்லையே ஐயா, நான் ஏசப்பாவுடைய கண்ணீரை துடைக்கட்டும்னு சொல்லி ஏசப்பாவுக்காக ஊழியத்துக்கு வந்துட்டேங்க. நான் ஊழியத்துக்கு வந்து ஒரு சில மாதங்கள்லையே எனக்கு ஒரு அரசாங்க வேலை வந்துருச்சுங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா அழுறாங்க, அவன் மதத்தை மாற்றிக்கிட்டே இந்த வேலைக்கு போடான்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஏசப்பா அழுகிறாருன்னு தான் நம்ம ஊழியத்துக்கு வந்தோம். நான் யாருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு தெரிலங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, இந்த வேலை அரசாங்க வேலை எனக்கு கிடச்சிருக்குது, அந்த வேலைக்கு போகவா, உங்கள் ஊழியத்துக்கு போவா, என் கூட பேசுங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி பார்த்தேங்க. ஒரு பேச்சும் வரலைங்க, ஒரு வார்த்தை ஏசப்பா என்கிட்ட பேசலைங்க. உங்களை போல கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட போய் கேட்டேன். இப்படி நான் ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் ஒரு சில மாதங்களாக, ஏசப்போட கண்ணீரத்துடைய என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஏசப்பா அழுகிறவராக என் கண்ணால் பார்த்தேன், அழுகிற சத்தம் என் காதில் கேட்குது. ஆனால் எனக்கு இப்போ வேலை வந்துருச்சு, எங்கள் அம்மா அழுகிறாங்க, வேலைக்கு போகணும் அழுகிறாங்க, ஆனால் ஒரு பக்கம் ஏசப்பா அழுகிறான், நான் என்ன செய்ய, நீ எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதியின் பிதாவிடத்துலேருந்து தான் வரும், ஏசப்பா தான் உனக்கு வேலை கொடுத்துருக்குறாரு கணேசன், நீங்கள் வேலைக்கு போ, ஊழியம் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலான்ட்டாங்க. ஆனால் என் மனதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வேலைக்கு ஒப்பு கொடுக்குற அந்த நாளிலே நான் போகிற பாதையில் ஒரு வழியில் பாதி வழியில் நின்னேன், முழங்கால் படிக்கிட்டேன். எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா கழிச்சு போட்டேங்க. நான் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு டிப்ளமோ படிச்சிருந்தேன், அந்த சர்டிஃபிகேட்டை கழிச்சு போட்டேங்க. ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நான் உங்கள் கண்ணீரை துடைப்பேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என்னை குறித்து எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஏசப்பா நீங்கள் இருக்கீங்களே, ஐயோ நான் பசி ஆயிடுவானோ பட்னி ஆயிடுவானோ எனக்கு கவலை கிடையாது, ஏசப்பா நீங்கள் இருக்கீங்களே. அப்பா கைகளில் ஒப்பு கொடுத்தேங்க. என் ஆண்டவர் மகிமையாக என்னை பயன்படுத்துகிறாரே. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி, நீ பயப்படாத. உனக்கு முன்னாடி ஒரு தருணம் இருக்கிறதா, அந்த தருணத்தை நீ பயன்படுத்து. கிதியோனை போன்று அழைக்கப்பட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு முன்பாக என்ன தருணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, என்ன ஊழிய அழைப்பு இருக்கிறதோ, என்ன உன்னால் செய்ய முடியுமோ அதை ஆண்டு மேலே விசுவாசம் நீ செய்ய தொடங்கு. பராக்கிரமம் செய்கிறவர் கிதியோனை எடுத்து பயன்படுத்தினது போல, இந்த கணேசனை 27 வருஷமாக எடுத்து பயன்படுத்துகிறது போல உன்னை கட்டாயமாக எடுத்து பயன்படுத்துவார். உன்னை கொண்டு ஒரு பெரிய ஒரு சேனை எழுப்புவார். லட்சக்கணக்கான ஜனங்களை என் ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஐயா, விடுதலையாக்குவார். எழுப்புதலை கொண்டு வருகிற கிதியோனே, நீ ஒளித்திருக்கிறாயோ, பயந்து போயிருக்கிறாயோ, கேள்விகளாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் கைகளை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட கிதியோன் ஒளிந்திருந்தது போல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாரெல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இப்பொழுது கிதியோன் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணித்தது போல தான் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறவளாக மாற்றும். என்னால் என்ற ஊழியத்தை செய்கிறேன், என்றபடி ஜெபிக்கிறேன், என்ற காணிக்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற கிதியோன்களாக அவளை மாற்றுவீராக. கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, கேள்வி கேட்கிற ஜனங்களுக்கு பதில் சொல்லுகிற ஒரு ஊழியர்களாக இவர்களை மாற்றுவீராக. பயந்து போய் தனக்கு கொடுக்கப்பட்ட தருணங்களை இழக்கிறவர்களாக அல்ல, தருணங்களை பயன்படுத்தி உம்முடைய மகிமையை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய ஒரு எழுப்புதலை என் இந்திய தேசம் காண உதவி செய்வீராக. அப்படியே செய்யப்படுவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும்
ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.